பயமுறுத்தாங்க அதிகதான் கேளுங்க பாருங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அது சத்தமா பேசினா ரீஸ் ஆகும். ஆரம்பிச்சலாமா? வந்திருக்க பிரஸ் மீடியா அத்தனை பேருக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றிகளும் பேசவா சரியா போலமண்ணா ஓகேவா? வந்திருக்க பிரஸ் மீடியா அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இது இறைவன் மீடியாவோட பிரஸ் மீட். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஓகேவான்னு இல்லையா? அஞ்சு இது எடுத்துட்டு வைங்க நிற்கும். பெருசா இருக்கு. செக் 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 நோ செக் 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 கொடுத்துறோம். நல்லா கொடுத்துறோம். செக் 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 செக். நீ பேச சொன்னது ஜெனிசனா? நீ பேசுங்க. நான் பேசுறது நான் பேசுறது ஜெனிசனா பேசுறா? அது மாதிரி நான் பேசுறேன்னா அடுத்த நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறத வச்சு நீங்க கண்டிப்பா அப்படியே பேசுங்க. போலவண்ணா எல்லாம் ஓகே தானே? வந்து ரெடிதான் ரெடிதான் ரெடிதான். நீங்க சொல்லிட்டீங்கன்னா போண்டிதான். போலாமா? ஓகேவா? வந்திருக்க பிரஸ் மீடியா அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது இரவின் விழிகள் படத்துடைய பிரஸ் மீட். இரவின் விழிகள் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் ஜேனர்ல உருவாயிருக்கு. இந்த படம் நீமாறு ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜின்னிசன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நான் வந்து டைரக்டர் கேல் ராஜேஷ், இந்த படத்தோட இயக்குனர். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் மூவி. இது வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு செதறான், உடஞ்சி செதறான், அதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த படத்துல காமிச்சிருக்கோம். சமுதாய சீரழிவு எந்த அளவுக்கு நடக்குது, அது உள்ளார ஒருத்தன் மாட்டிக்கிட்டு உள்ளார சூழல மாட்டிக்கிட்டு அவன் தவிச்சிட்டு இருக்கான். முடிஞ்ச வரையும் அவனால காப்பாற்ற முடியல. அவனோட மைண்டை வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு காலத்துல வெடிச்சு செதறான். அவன் என்ன பண்றான் அதுக்கப்புறங்கிறத அவ்வளவு சுவாரஸ்யம் அந்த படத்துல சொல்லியிருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஜினிசன் பேசுவார். ஓகேவா? இதுவே பதிவாதான் தெரியல வருமா? அனைவருக்கும் வணக்கம். இறைவன் வெளிகள் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமா திரைக்கு வருவதில் மகிழ்ச்சி. ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா, நாம தேடி ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ரெஸ்பான்ஸ் லோவாக இருக்கும்போதோ அல்லது ரிஜெக்ட் பண்ணும்போதோ எப்படி பெயினாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் வாழ்வியலில் பார்த்துருப்போம். நம்மளை தேடி இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்த படம் தான் இறைவன் வெளியில் எங்களுக்கு. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ், அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லுக் இருக்கலாம். பட் இயக்குனர் வந்து ஆல்ரெடி திரையுலகுக்கு பரிச்சயமானவர். கடந்த 10 வருடங்களாக எனக்கு அவரோட பேர் அங்கங்கே அடிபட்டுட்டே இருக்கும். நல்லபடியாக ஒரு சின்ன படங்களில் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, நடிக்க, இயக்க, அந்த மாதிரி. ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசரை
எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக சிறப்பாக நேர்த்தியாக ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் கண்டென்ட் அதை மேக் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர், சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஒரு சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி சேர்க்கணுன்றதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், எங்கள் சைடில் தியேட்டர் சைடில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. கம்மிங் 21 நவம்பர் 21 தியேட்டர்கள் ஒரு கிராண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமா ரிலேட்டட் படங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக இது உங்களை என்டர்டெயின் பண்ணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நீமா ரே. ஸோ எனக்கு நாங்கள் ரொம்ப கிராட்டிஃபைங் இருக்கேன் இந்த படம் பண்ணிட்டு அப்புறம். அண்ட் என்னன்னா இது ஒரு மல்டி ஜெண்டர் படம் தான். லைக் இந்த படம்ல ஒரு மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நல்லா என்கேஜிங்காக காமிச்சாரு. வி லிவ் இன் த டைம் வேறு மீடியா பீப்புள்ஸ்ல எப்படி நம்ம நல்லா மீடியா, சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகும். பட் சில டைம்ல என்ன சொல்லுவோம், லைக் ஹர்ட் கூட ஆகும் மக்களுக்கு. இந்த படம்ல லைக் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் வேல நம்ம படம் கொடுத்தாரு. அண்ட் எல்லாரும் 21க்கு மூவி பாருங்க. அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் என்னன்னா, இந்த படம் ஷூட்டிங் போகும் டைம்ல நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுதான், லைக் யாருமே அவ்வளோ நாங்கள் ரெக்கக்னைஸ் ஆகலை. ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகும் டைம்ல லைக் வெள்ளிமலாய், புதுச்சேரி, இல்லைன்னா திருப்பூர்ல அங்கே மக்கள் நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் புது லைக் எட் அவர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு காதல் கொடுத்தாரு லைக் அங்கே போகும் டைம்ல. ஸோ அப்போதான் நான் யோசிக்கிறேன், ஓகே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் லைக் எனக்கு மை செல்ஃப் அண்ட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டு தான் கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு ஒரு க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல், அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் மக்கள் பிளெஸிங்ஸ் இருக்குன்னா ஐ கேன் க்ரோ மோர் அண்ட் மோர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் 21 ப்ளீஸ் எல்லாரும் மூவி பாருங்க அண்ட் உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. வணக்கம், என் நேம் மகேந்திரன். நான் கவுன்சிலராக இருக்கேன். இப்போ இந்த படத்தில் ப்ரொடியூஸ் அண்ட் ஹீரோ பண்ணுறேன். என் மகேந்திரன் நம்ம படத்தில் வந்து ப்ரொடியூஸ் அண்ட் ஹீரோ பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் வித் சைக்கோ த்ரில்லர். படத்தில் என்னென்ன தேவையோ அனைத்தும் எல்லாம் கலந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய கொண்டு போகிறதுக்கு மீடியா எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தான் இது பண்ணி யோசிக்கிறது ப்ரொடியூசரே ஹீரோக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதாவது நிறைய 2-3 ஹீரோ அப்ரோச் பண்ணோம், அவங்க எல்லாம் வந்து இந்த கதைக்கு சரியான ஆப்டா இல்ல, நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட போய் கேட்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணாரு, ஹீரோ போட்டான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல மாஸ்க் எல்லாருமே இங்க மாஸ்க் போட்டு தான் அலையிறாங்க. இப்ப என்னன்னா, இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாஸ்க போட்டு தான் அலையிறாங்க. அதுக்குள்ள எத்தனை லேயர்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறது இல்ல. எல்லார்ட்டையும் ஒரு கெட்டவன் இருப்பான், ஒரு நல்லவன் இருப்பான். ஒரு கெட்டவன் இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த முந்தாள் கோயம்புத்தூர் மேட்டர் நடந்ததுல வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அது. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அதிருது, பதறுது. அதை வச்சுதான் அந்த படத்தோட இறைவன் வழிகள் வந்து நம்ம பண்ணோம். மாஸ்க் உள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் தான். மாஸ்க் வெளியில எல்லாருமே மாஸ்க் போட்டுருக்காங்க, யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த படத்துல நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ஆமா, நைட்ல தான் ஃபுல்லா நைட்ல டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டேல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நைட்ல. ஒரு நைட்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த படத்துல. இல்ல படத்தோட ஷேடோ அது. படத்தோட ஷேடோன்னா அந்த கேரக்டரோட ஷேடோ அது. கேரக்டர் எதுக்குள்ள இருக்கிறான், அதாவது அவனுக்குள்ள ஒரு டிகில் இருக்கும்,
ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். அந்த டிவில் வெளில வரும்போது அவனுக்குள்ள என்ன எந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிற ஒரு டிசைன் தான் அது. அவனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்துறான் அவன் அப்படிங்கிற டிசைன் தான். ஒரு இருள் சூழ்ந்த உலகத்துல அவன் இருக்கான். அதனாலதான் இறைவன் விழிகள். இறைவன் விழி டைட்டில் பிளஸ் ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் தேவைப்படுச்சு. அதனால அந்த டிசைன்ல பண்ணிருக்கோம். ஹீரோ சார் எல்லாருமே இங்க நடிகர் ஆகிட்டு எல்லாரும் பொலிட்டீஷியனா இருக்காங்க. நீங்க பொலிட்டீஷியன் சைட்ல இருந்து இப்ப நடிகர் ஆகிருக்கீங்க, என்ன காரணம்? இது டேரக்டர் வந்து நண்பர் அவரோட ஒரு படம் ஏற்கனவே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நமக்கு ஒரு ஐடியா நடிக்கணும் ஒரு ஆசையும் எல்லாருக்கும் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னொரு வேற இன்னொரு படம் பண்றதுக்காக போய் கேட்டுட்டு இருந்தாரு. நான் இடையில பார்க்கும்போது மீட் பண்ணும்போது என்ன இன்னொரு படம் பண்றான்னு நீங்களே ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி இருக்கும்போது இல்ல அது வேலை போயிட்டு இருக்கு, என்ன கொஞ்சம் இது பண்ண இல்ல நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்போ படம் பண்ணணும்னு சொன்னீங்க, அதை கடைசி வரையும் சப்போர்ட்டிவா இருந்து முடிச்சு கொடுக்கணும் அந்த படத்தை. நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இடையில வந்துட்டு இதை பண்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, 10 நாள் ஷூட் போகணும் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது, கண்டினியூவா போகணும், எனக்கு கடைசி வரையும் இருந்து பண்ணி தரணும். அதுக்கு வந்து சொல்லும்போது நான் எனக்காக ஒரு அதை ஒன்று சொல்லி ஆமா பணம் கொடுத்தா போதும்னா இங்க நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்றது இருக்காங்களே, அப்படி பண்ணிடலாம். அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு ஹீரோ சப்ஜெக்ட் இது முதல்ல கிடையாது. ஹீரோக்கான பிளேஸ் ரொம்ப கிடையாது இந்த படத்துல. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல தான் அவர் வருவார். இது வந்து ஓப்பனா உடைச்சி இந்த ஸ்கிரிப்டை உடைச்சி என்னால பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால இதோட நான் சொல்றேன். என்னன்னா ஹீரோ வந்து அவர் தான், மாப்பிள்ள அவர் தான், ஆனா போட்டுருக்க செட்டா வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இவர் ஹீரோ தான், பட் ஹீரோட பிம்பம் இருக்குமே தவிர இவரை நோக்கி டிராவல் ஆகாது ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் மாதிரி, ஒரு வாட்டர் மிலன் மாதிரி எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஒரு ஒரு சென்சிட்டிவா ஒண்ணுமே புரியாத ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டாரு. அது 2-3 பேர் நானும் அப்ரோச் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல 2-3 பேர் அப்ரோச் பண்ண, ஒரு 4-5 படங்கள் பண்ணிருந்தவங்களை அப்ரோச் பண்ண, சரியான பதில் இல்லை. அப்ப ப்ரொடியூசர் பத்தி சொல்லும் போது அவங்க வந்து இதா பைனான்சியலாவும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இல்லையா. பினான்சியலா யோசனை பண்ணும்போது அது தேவைப்பட்டுச்சு. இவரோட உருவம், இவரோட பேசுறது, ஓகே இவர் பேசுறது அப்படி இருந்ததுனால எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம இவரை அப்ரோச் பண்ணலாமே சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பண்ணி பேசினேன். இவர் நார்மலாவே அந்த படத்தோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் பண்ணிருப்பாரு. இவரோட ரியல் கேரக்டரே அதுதான். எனக்கு ஈஸியா இருந்துச்சு. வேற ஒரு ஹீரோ வச்சு நம்ம புதுசா பண்ணி அதை திருப்பி நம்ம கரெக்டா அதை கொண்டாட முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஈஸியா இருந்துச்சு, சப்போர்ட்டிவா இருந்தது. 2வது வந்து நமக்கு வந்து இந்த கால் ஷீட் வாங்கிட்டு 4 நாள் தான் நடிப்பேன், 5வது நாள் நடிக்க மாட்டேன், 6வது நாள் நடிக்க மாட்டேன், அந்த பிரச்சனை எனக்கு இல்ல. இது எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த படத்துல வந்து மினிமம் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு 4-5 டேஸ் இருக்குமா, 4-5 டேஸ் தான் இருக்கும் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா. பெருசா டிராவல் ஆகிற பெரிய கேரக்டர் கிடையாது. ஹீரோ பிம்பத்துல இருப்பார், அவ்வளவுதான். இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ. இல்ல ஹீரோயின் வந்து ப்ராப்பரா பண்ணதுதான். ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ராப்பரா நான் வந்து ரொம்ப, ஏன்னா ஹீரோயினை வச்சுதான் டிராவல் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் ரெகுடா ஆட்டிடியூடு, ஓவரா ஆட்டிடியூடா இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படுது. அந்த பொண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இங்க தமிழ்நாட்டுல நான் வந்து ஒரு 3 பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டுல. வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்களோட நிறைய டிராவல் பண்ணிருக்கேன், நிறைய படங்கள்ல பண்ணிருக்கேன். அவங்களால நிறைய நான் வந்து எப்படி சொல்றது, நிறைய என்னால வேலை வாங்கிக்க முடிஞ்சது. அதனால நான் மேக்சிமம் தமிழ்ல தான் தேடிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அவர் 3 போட்டோ வந்தது எனக்கு. இந்த 3 போட்டோல இது தமிழ் தான் நினைச்சேன். ஆக்சுவலி இவங்க தமிழ் தான், தமிழ்நாடு தான் நினைச்சேன். பயோ அனுப்பிட்டு சொல்லும் போது இவங்க வந்து பெங்களூர்ல இருந்துச்சு. அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்ன பெங்களூர்னு போட்டிருக்கேன். இவங்க ஏற்கனவே எங்க என்ன பண்ணிருக்காங்க என்னன்னு நான் ஃபுல்லாவே கீழே படிச்சு பாருங்க. அப்போ படிச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்துல, பிங்காரங்கிற படத்துல வந்து ரோல் பண்ணிருக்காங்க, ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா தான் இவங்களை சூஸ் பண்ணேன். சரி ஒரு நல்ல கம்பேக் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்திருக்கு இந்த படமுக்கு டிரெக்டரு. ஸோ அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் இங்கே படம் பண்ணிட்டு இருக்கேன், நரேஷன் பண்ணிட்டாரு, இந்த ஸ்டோரி சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ ஸ்டோரி கேட்கும்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இது படம்ல ரொம்ப லேயர்ஸ் இருக்கு. கேரக்டர் படம் மட்டும் அல்ல, ஏன் கேரக்டர் மட்டும் அல்ல, லைக் வேற என்ன சொல்லுவோம், எல்லா படம்ல எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. சும்மா அவர் வந்து லைக் ஓகே ஒரு கேரக்டர் ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு கேரக்டர் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் பாயிண்ட்ல வரும்போது எனக்கு ஸ்டோரி, ஐ ஹர்ட் த ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அப்புறம் இந்த படம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல என்ன போயிட்டு இருக்கு, ஸோ அது ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அது சொல்லதுக்கு வேணும்னா அது டிரெக்டர் இந்த படம்ல சொன்னார். லைக் எவ்ரிபடி வெயிட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருப்பார். லைக் யாருமே இந்த மேட்டர் பேசும்னா யாருமே பேசும் இல்லை இந்த மேட்டர் பத்தி, ஒரு இமோஷன்ஸ் பத்தி என்ன நடத்திருக்கோ இந்த சமாஜத்துல. ஸோ இந்த படம்ல அது நம்ம போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அப்போ ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே லெட் மீ டூ திஸ் மூவி. அண்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் உள்ளே வந்திருக்கு. மூவில வந்து கோஸ்டா கூட இந்த படத்துல டேரக்டர் வந்து மாம்பழம் கூட ஆமா. எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு? கஷ்டம் இல்லை, பிகாஸ் நாங்கள் ரொம்ப அது படம் மேலே எனக்கு காதல் இருக்கு ரொம்ப. ஸோ அது எனக்கு கஷ்டம் ஆகாது. ஸோ ரொம்ப லவ் பண்ணிட்டு நாங்கள் படம் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது ஐ திங்க் பார்க் படம்ல லைக் நாங்கள் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இதில் கம்ப்ளீட் த்ரூ அவுட் த மூவி நாங்கள் இருக்கேன். ஸோ ஐ ஃபீல் இது தமிழுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. சார், இப்போ ஸ்மால் ஸ்கேல் மூவி காலையில கூட ஒரு பிரஸ் மீட் ஸ்மால் ஸ்கேல் மூவில வந்து மேக்கிங் வைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆனா ஆடியன்ஸ் வந்து ஈஸியா பிக்கப் ஆகி வருவாங்க. இப்போ எல்லா ஆடியன்ஸுமே வந்து தேட்டர் எந்த தேட்டர்ல படம் பார்க்கறது வரைக்கும் யோசிக்கிறாங்க, போஸ்டரை பார்த்து யோசிக்கிறாங்க, ட்ரெய்லர் வச்சு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கத்துல வந்து யூஎஸ்பின்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், எப்பேற்பட்ட ஒரு மூவியா இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேக்கிங் வைஸ் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், சின்ன விஷயம்தான். இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளால தட்டி கட்ட முடியாது. நம்ம நிறைய நடக்குது, இந்த உலகத்துல நிறைய நடக்குது, நம்ம ஊர்ல நிறைய நடக்குது, பக்கத்து வீட்டுல நடக்குது, எய்த்த வீட்டுல நடக்குது. நம்ம வீட்டை தவிர வேற எங்க எது நடந்தாலும் நம்மளால எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ வக்ர புத்தி எல்லாம் கிடையாது. நமக்கு அது தேவையில்லைன்னு கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதானே எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இங்க உள்ள எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளோட பிரச்சனையை நமக்கு சகிச்சுக்கிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேற வழி இல்லை, போடிதான் அவனும் ஐயோன்னு உச்சி கூட்டிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்படிதான் இந்த பீப்புள் எல்லாருமே டோட்டலாவே எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் சொல்லுவாங்களா, அதாவது திருப்தி கிடைக்கும். இந்த படத்துல அவங்க மனசுக்குள்ள இருந்த ஆழ்ந்தமான கேள்வி எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஸ்மால் ஸ்கேல் மேக்கிங் வைஸ் ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவிஸ் அட்டனை மூவிஸ் மேக்கிங் வைஸ்ல கொஞ்சம் நார்மலா இது பண்றாங்க, இன்னும் பெட்டரா ஸ்கிரீன் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி ஜெனரலா சொல்லணும்னா, பொசிஷனிங் எப்படி நம்ம பண்றோன்றதை பொறுத்தா இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ராடக்டை நம்ம எப்படி கொண்டு போய் வெளியே காட்டுறோன்றது மெயினா கரெக்டான ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் மூலமா பண்ணணுன்றது இருக்கு. பேசிக்கா மேக்கிங் ஒன்று இருந்தாதான் நான் கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது ட்ரெய்லர் கட்டோ இல்லை ஒரு போஸ்டரோ பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. லைக் ஈவன் நம்ம ஒரு தம்ப்நெயில் புக் மை ஷோலையோ யூடியூப்ல தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் உள்ள போகிறோம். உள்ள போய் அந்த ஒரு 1 மினிட் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் யோசிப்போம். ஸோ டெஃபினட்டாக மேக்கிங் நல்லா இருக்கணும். இப்போ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ், ஸோ இதில் என்ன யூஎஸ்பி நீங்கள் கேட்குறீங்க, கரெக்ட் தான். டேரக்டர் என்கிட்ட இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டது என்னன்னா, ஹீரோவை அவர் சொன்னார் இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொன்னார், பவர் ஸ்டார் மாதிரி, வாட்டர் மேன் ஸ்டார் மாதிரின்னு. அவர் எதார்த்தமாக அவரோட ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியுது. பட் நாங்கள் இன்டராக்ட் பண்ண வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஹீரோ ஒரு இன்னசென்ட், அவராகவே காட்டி ஒரு அவர் எப்படி இருக்கிற ஆசிட்டிஸ் காட்டிட்டு படத்தோட விஷயத்துக்குள்ள அதை உள்ள கொண்டு வந்து நான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டா ஜென்ரலா பார்க்குற ஒருத்தனுக்கு சும்மா போய் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குற ஒருத்தன் வந்து ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா கூட 10 பேர் வருவாங்கன்றது அவரோட நம்பிக்கை. ஸோ அதுதான் சின்ன படங்கள் பொறுத்தவரைக்கும் யூஎஸ்பின்றது வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் தான் நம்புறேன். டிசைனான மேக்கிங், நல்ல மார்க்கெட்டிங், உள்ள சரக்கு இருக்கணும், அந்த தேட்டர்ஸ் கிடைக்கிறது அதான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டா சொன்னா எனக்கு வரும் பார்க்கல. ஓகேவா, இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணுற நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான சில நண்பர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நான் இன்டராக்ட் பண்ணேன். ஸோ இவங்க நம்ம மூலமா வரணுன்றத ரொம்ப விரும்பி வந்தாங்க. அவங்க காட்டின விஷயங்கள் படத்தில் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டின சில விஷயங்கள் பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ டெஃபினட்டா இது நம்ம பிராண்டோட அசோசியேட் பண்ணி பண்ணால் நமக்கும் ஒரு நல்ல பேர், அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும். படத்தை நாளைக்கு கியூப்ல நாங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது இன்னும் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் டாப் பிஆர்ஓஸ் 2-3 நெருங்கி பழகிற வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை நாங்கள் பார்க்கறது இல்லைங்க, ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. வந்தாச்சு, ட்ராவல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் டிராவலில் வந்து டெஃபினட்டாக ஒரு தப்பான படத்தை எடுத்துருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது. தன்னை நம்பி வந்தவரை தள்ளி விடுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி சேர்ந்து ஓடலான்னு இருக்கேன்.
ஒரு 100 ஸ்கிரீன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் தான் வருவாங்க. அந்த மாஸ்க் மேன் தான் ஃபுல்லா வராரு. அது யார் ரிவீல் பண்ணீங்க? இல்ல ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்க கேரக்டர் வந்து நிறைய இருக்காங்க இந்த படத்துல. இப்ப சிசர் மனோகர் சார் இருக்காரு, சேரன் ராய் சார் இருக்காரு, நிழல் ரவி சார் முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு, ஈஸ்வர் சந்திரபாபு பண்ணிருக்காரு, கிளிதாமச்சந்திரன் பண்ணிருக்காங்க, அஸ்மிதா பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி அங்கங்க உள்ள கேரக்டர்ஸ் அவ்வளவுதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சு செய்யல, தெரியாம அங்கங்க பண்றது இவனுக்கு ட்ரிகர் ஆகுது. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குது? இல்ல நாலு அது என்ன ரிவீல் பண்ணல, அது படத்துல ரிவீல் பண்ணிருக்கோம். கிரைம் அண்ட் சைக்கோ த்ரில்லர். சார் சென்சார்லயும் இது கேட்டாங்க. அது ஆக்சுவலி வந்து சரக்கு சந்தர், அந்த கேரக்டர் பேர் வந்து சரக்கு சந்தர். படத்துடைய ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது, ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது. சரக்கு சந்தர் இந்த படத்துடைய கேரக்டர் பேர், சவுக்கு சந்தர் கிடையாது. அது வந்து இதுலயே வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க, இதுலயே சென்சார்லயே வந்து திருப்பி கொடுத்து நீங்க சவுக்கு சங்கர் தான் பேசுறீங்கன்ட்டாங்க. அது கிளிராமச்சந்திரன் பேசும்போதும் இல்ல மத்தவங்க பேசும்போதோ சவுக்கு சந்தர் தான் அவங்களுக்கு காதல் விழுந்திருக்கும். திருப்பி மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் சரக்கு சந்தர் தான் சார் சொல்லி கொடுத்துருக்கோம். சவுக்கு சந்தரோட நம்ம ஒன்றும் இது கிடையாது. இந்த படத்துல வந்து அது மேபி அது சாயம் இருக்கலாம். எல்லாத்தையும் எல்லாரோட சாயமும் பூசிதான் ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்றோம், நான் காலைல சாப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன மாதிரியே சாப்பிடுற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரோட சாயல் இருக்கும். இது வந்து இல்ல, அந்த சாயல் இருக்குன்னு சொல்றேன். நீங்க அப்படி பார்த்தா அந்த சாயல் இருக்கும். நீங்க சரக்கு சந்தரை வந்து சவுக்கு சந்தரா பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க படம் பண்ண வந்திருக்கோம், நம்ம சினிமா பண்ண வந்திருக்கோம். எல்லாரோட சாயலையும் நம்ம பூசிதான் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்பெஷலா வந்து அவங்களோட சாயம் மேல சீக்கிரமா படுது. ஆடியோ வெளியில பாக்குறவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏத்து வீட்டுக்காரங்களோ அந்த சாயத்துல இருந்தாலும் யாரும் சொல்ல போறது இல்லை. அவங்க இருக்கிறதுனால அவங்களோட சாயம் சவுக்கு சந்தர் படுது. அதெல்லாம் இல்ல அவருக்கு வந்து சவுக்கு சந்தர் மேல அவருக்கு என்ன கோவம் இல்ல எனக்கு என்ன கோவம் அதெல்லாம் இல்ல 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 பர்சனலான கோவம் இல்ல. அப்படின்னு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டு இல்ல, அது ஒரு கேரக்டர். அவர் ஒரு யூடியூபர். இல்ல 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 நம்ம என்ன உண்மையோ அதை சொல்லிருக்கோம். நம்ம சவுக்கு சங்கருக்கு சரக்கு சங்கர் இல்ல இல்ல விமர்சனம் மீன்ஸ் என்னன்னா, இங்க நடக்கிற தவறுகளை எல்லாரும் சுத்தி தான் காமிக்கிறாங்க. ஒரு சிலரை நான் வந்து அதுல டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேரு சரக்கு சந்தர்னு வச்சாலும் சவுக்கு சங்கர் கிடையாது. ஒரு சிலரை இப்ப இவங்களுமே யூடியூபர் தான் அந்த படத்துல. இவங்க யூடியூபர் தான். அவரு நிலவுரை தவிர மத்த எல்லாருமே யூடியூபர் தான் அந்த படத்துல நடிச்சவங்க. எல்லாருக்கும் நான் அந்தந்த மாதிரி எல்லாம் வைக்கல. சரக்கு சந்தர்னு பேர் வச்சேன். அது சவுக்கு சங்கர்னு இப்ப அது இதாயிட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் கிடையாது, சரக்கு சந்தர் தான். அது யூடியூபரா ட்ரெய்லர்லயே பாத்துருப்பீங்களே. இல்ல இல்ல அது வேணாம் சார். படத்தை எல்லாத்தையும் உடச்சிட்டு வர்றது ஆகும். படம் வரும்போது பாக்கலாம். இருக்காங்களே அவங்க எல்லாம் இருக்காங்க. இல்ல எல்லாருமே இருக்காங்க. எல்லாரோட சாயல் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் பர்சனல் கேரக்டர் எடுத்து நம்ம பண்ணல. அந்த மாதிரி சாயல்ல இருக்காங்க. அவங்க கிடையாது, அவங்களோட பர்சனல் கேரக்டர் கிடையாது. ரீசெண்டா வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய கான்ட்ரோவர்சியா இருக்குதுன்னா ஒரு கதாநாயகிக்கு அவங்களோட ரைட் என்னன்னு கேட்கறது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. இல்ல இது வந்து உங்களோட கருத்து என்ன? ஹீரோயின்ஸ்ல ரைட் கேட்கறதுனால அது வந்து ஒரு பெரிய பாடி ஷேமிங்கா பாக்குறீங்க? வெயிட்டா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அது கொஸ்டின் கேட்கும்போது அது பின்னாடி என்ன இன்டென்ஷன் இருக்கு அண்ட் ஒரு ஜென்யூன் ரீசன். எப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, ஒரு சீன் இருக்கு, ஹீரோயினுக்கு லிஃப்ட் பண்ணணும் சீன். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் லைக் ஹீரோ லிஃப்ட் பண்ணணும் சீன் இருக்கு. ஸோ லிஃப்ட் பண்ண சீன் சாரி ஓகே. ஸோ லிஃப்ட் பண்ணதுக்கு சீன் இருக்கு. ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டரா எப்படி கேட்கும்னா லைக் ஒரு கியூரியஸ்ல அது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு
அந்த மாதிரி கேட்கும்னா அது எனக்கு தோணுது ஒரு பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சும்மா ஒரு பப்ளிசிட்டி கிராப் பண்ணதுக்கு இல்லைன்னா ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு அது ஹர்ட் ஆகும், அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் அது தப்பாயிடும். பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம ப்ரொஃபஷனல் கொஷின்ஸுக்கு ரெடி இருக்கு எப்போவுமே. பட் லைக் பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஆர் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் தி எமோஷன்ஸ், நாட் தி மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். யூடியூபர்ஸ் மேல ஒன்னும் கோவம் இல்ல சார். யூடியூபர்ஸ் நான் எல்லா ஆடியன்ஸ் எல்லாரும் சொல்றது வாழ வைக்க தேவையான ரஜினிகாந்த் தான் சொல்லிதான் சார் இருக்கேன். உங்களை வாழ வைக்கிறது அவங்க தான், அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் நம்ம படமே பண்றது. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. சினிமா துறையே கிடையாது. யூடியூப்னு ஒண்ணு இல்லைன்னா சினிமா துறையே கிடையாது. ஒரு சிலர் அந்த படத்துல நிறைய நான் சொல்லியிருக்கோம். ஒரு சிலரால வந்து ஒரு 2 பேரால மீதி 98 பேர் கெட்டு பேர் ஆகுது அப்படிங்கறத நம்ம அழுத்தம் சொல்லியிருக்கோம். ஒரு 2 பேரால மீதி 98 பேருக்கு கெட்ட பேர் ஆகுது. வெளியில இருந்து பாக்குறவங்க தெரியாது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சினிமாக்காரங்களுக்கு தெரியும் 98 பேர் நல்லவங்க மீதி 2 பேர் கெட்டவங்க தெரியும். வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. வெளியில உள்ளவங்க பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் தோணும். மொத்தமா அது கெட்ட பேர் ஆகுது. அது இருக்கக்கூடாதுங்கிறது இந்த படத்துல அழுத்தமா சொல்லியிருக்கோம். இல்ல அது இல்ல. அதுல ஒரு கேரக்டர் ஆகும். ஒரு கேரக்டர் தான். ஆமா. அந்த படத்துக்கும் அந்த மேட்டருக்கும் உங்க படத்துல சம்பந்தம் இருக்கா? ஒருவேளை அந்த கோவில் அந்த மேட்டர்ல வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் கரகரன்னு அறுத்துடணும் சார். அவங்கள அறுத்து போட்டுடணும். இவங்க எல்லாம் சுற்றுலாம் பிடிக்க கூடாது, அறுத்து போட்டணும். இதுல அதெல்லாம் நம்ம இருக்கு இது எல்லாமே இருக்கு. நம்ம பண்ணதை தான் இப்ப திருப்பி அதாவது நடந்திருக்கு. 2 நாளைக்கு இப்படி நடந்தது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகலையே சார். ஆமா. பத்திரிகை ஊடகம் யூடியூபர்ஸ் எல்லாரையும் தான் சொல்றேன் நான். எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே நன்றி. அவருக்கு சொல்லி